சீசனுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியாச்சு, நீ என் டீமோட நம்பர் 4, அதுக்கு ரெடி ஆகு. ஐபிஎல் அவர் ஐ மீன் டிஎன்பிஎல்ல நான் அவர் நிறைய காலங்காலமா பார்த்திருக்கேன். ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்ல இருந்து எனக்கு ஷாருக் கான தெரியும். அவர் வந்து எப்பவுமே நடுவுல 1 வருஷம் 2 வருஷம் பினிஷர்னு அதுக்கான பிராக்டிஸ்லயே ஈடுபட்டு இருந்தாரு. இந்த தடவை நம்பர் 4 சொல்லிட்டாங்க. சோ டிஎன்பிஎல் அவர் நம்பர் 4 வருவாரு. சோ 2 விக்கெட் சீக்கிரம் விழுந்தா அதுக்குண்டான கேமையும் நீங்க உண்டாக்கணும். அண்ட் ஓபனர்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல எவ்வளவு முக்கியம் 6 அடிக்கிறதுன்னு தெரியும். சோ 6 ஹிட்டிங் அவருக்கு நேச்சுரலா வரும். பாவம் அவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த டொமஸ்டிக் சீசன் பெரிய இன்ஜுரி இருந்துச்சு. சோ நிறைய மேட்சஸ் அவரால் விளையாட முடியல. அதனால தமிழ்நாடு டீமுக்கு இழப்பு இருந்துச்சு. பட் ஐபிஎல் லெவல்ல ஆஷிஷ் நேரா சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் ஆஷிஷ் நேரா அவர் மேல எவ்வளவு ட்ரஸ்ட் காட்டுறாருன்றதுக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்சிச்சா, அதுல கிளென் பிலிப்ஸ் என்ன அடி அடிச்சாரு. இந்த டீம் 2 ஃபாரின் பிளேயர்ஸோட போனாங்க. ராஷித் கான் ஒருத்தர், பட்லர் ஒருத்தர். 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இடம் இருந்துச்சு. அதுல வந்து ருதர்ஃபோர்ட் இம்பாக்ட் சபா வர்றாரு, பிலிப்ஸ் இருந்தாரு. கிளென் பிலிப்ஸை விட எனக்கு ஷாருக் கானோட கான்பிடன்ஸ் முக்கியம், ஒரு இந்தியன் பிளேயரோட கான்பிடன்ஸ் முக்கியம்னு ஆஷிஷ் நேரா நினைச்சாரு, சுப்மன் கில் நினைச்சாரு. யாரா இருந்தாலும் சொல்லுவோம் கிளென் பிலிப்ஸ் தானே பெட்டர்னு, நானும் ஒத்துப்பேன். பட் ஷாருக் கான் மேல அந்த ட்ரஸ்ட் காமிச்சாங்க. அண்ட் அந்த ட்ரஸ்ட் ரிட்டர்ன் ஆகுது. என்னன்னா நீங்க வந்து அவர் வந்து நம்ம நிறைய பினிஷர் ரோல்ல பாத்துருக்கோம். சையத் முஸ்டகலிலாம் லாஸ்ட் ஓவர் வந்து நிறைய பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. கடைசி ஃபைனல்ல 6 அடிச்சாரு லாஸ்ட் பால் கர்நாடகாக்கு எதிராக. ஒரு ஃபைனல்ல வந்து லாஸ்ட் பால் 6 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி தன்னை ஒரு அடாப்ட் பண்ணிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது எப்படி பண்ணிக்கிறாரு? அதுக்குண்டான பிராக்டிஸ்ல ஈடுபடுறாரு. பினிஷிங்னு வந்தாச்சுன்னா வெறும் 6 ஹிட்டிங்ல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணும். மொதல் பால்ல இருந்து 6 ஹிட்டிங்க்கு ஒர்க் பண்ணும். நீங்க மிடில் ஆர்டர் நீங்க வந்தாச்சுன்னா ஸ்ரீராம் உங்களுக்கு வந்து 2 விதமான கேமும் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான கேம் அது. இப்ப 2 விக்கெட் டக்குன்னு விழுந்துருச்சு, பவர் பிளே உள்ளே நீங்க வந்துட்டீங்க. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு வந்து விக்கெட் விடாம ஆடுற, பட் இந்த காலத்து பேட்டர்ஸ் கிட்ட அது இல்ல. என்னாலும் அடிக்கணும்னு தான் பாக்குறாங்க. பட் அவர்கிட்ட பவுண்டரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஷாருக் கான் நேச்சுரலி வெல் பில்ட். அண்ட் அவர் ரொம்ப ஒர்க் பண்ற இந்த 6 ஹிட்டிங் அவருக்கு நேச்சுரலா வரும். அண்ட் ஆட்டிடியூடாவே நீங்க நான் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். ரொம்ப ஜாலி கேரக்டர். என்ன முத்து இப்படி ஆயிடுச்சு முத்து, இவங்கெல்லாம் பாருங்க என்ன பாக்கணும்னு வராங்க, இப்படிதான் அவர் பேசுவாரு. ரொம்ப கேஷுவலா நீங்க நான் எப்படி பேசிப்போமோ அப்படிதான். அவர் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர். அவர் மேல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. கீழ்பாக்க சேர்ந்த ஒரு சாதாரண பையன், உங்களை மாதிரி என்ன மாதிரி.